ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிமே ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே வந்துட்டு ஃபார்ட்நைட். சரி, இன்ட்ரோ போட்டு வீடியோ கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஒரு புட்டி. சரி கைஸ், இப்போ நாம் வந்துட்டு லாபியில் இருக்கிறோம். இன்னும் 25 செகண்டில் கேம் ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு ஃபார்ட்நைட் வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜி மாரி தான், பேட்டில் ராயல் கேம். அதுக்கப்புறம் கைஸ் வாய்ஸ் நல்லா இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா 2 நாளாக ஃபீவரு. சரி, ஒரு எமௌண்ட் போடுவோம். இங்கே பாருங்க, கறியை மேலே போட்டு அப்படியே சுற்றினா அது அப்படியே பீஸாக வெளியில் வருது. சரி, இன்னும் அவ்வளோதான், ஆரம்பிச்சிருச்சு கேமு. இப்போ நம்ம வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். இந்த கேமை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ஆண்ட்ராய்டு 10க்கு மேலே இருக்கிற வெர்ஷனில் தான் வரும். ஆண்ட்ராய்டு 10க்கு கீழே, அதாவது ஆண்ட்ராய்டு 9, 8 அதெல்லாம் கண்டிப்பாக வராது, செட் ஆகாது. ஆண்ட்ராய்டு 10க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த கேமை. இன்றைக்கி வேறு தமிழ்நாட்டில் மழை காரணமாக ஸ்கூலில் லீவ் விட்டாங்க. ஜாலியாக இருப்பீங்க எல்லாம். நம்ம வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா நாளைக்கும் லீவ் விட்ருவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, பிடிக்கலாம் ஒன்றும் பண்ணாதீங்க. ஆனால் வீடியோவை மட்டும் பாருங்கள். சரி, இறங்கிடலாம். கரெக்டாக லேண்ட் ஆகணும். இது மேலே லேண்ட் ஆகலாம். ஏற்கனவே ஒருத்தர் இறங்குறாங்க, தெரியுதா? கீழே நின்றுட்டுக்கிறான் அந்த வீட்டு மேலே. சரி, இறங்குவோம் சீக்கிரம். இப்போ வந்துட்டு நம்ம பன்னி காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். பார்த்தாலே தெரில பன்னி. சரி, இங்கே அடியில் இருக்கிறான். இங்கே ஒரு பண்ணிங்க. அடி 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 அடி. சரி, கறிக்கடை கத்தி வச்சு அழுப்போம் இவனை. அட்ரா நில்றா. எங்கே தப்பிச்சு ஓடுறாங்க. நில்றா, அவனை விட மாட்டேன்டா. ஓடுறாங்க. அடி 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 அவனை. காரில் எடுத்துகிட்டு தப்பிக்க பார்க்குறான். அட்ரா அவனை. எங்கே முட்டி தூக்கிட்டாங்க. பறந்து வந்து இங்கே வந்துட்டோம். லைட்டாக லேக் எடுக்குது. சரி, ஏன்னா மேக்ஸிமம் கிராஃபிக்ஸில் வச்சு விளாண்டுக்கிறேன். எடு கண்ணு. நல்ல கண்ணாக கிடச்சான். செஸ்ட்டு சரி எடுத்துப்போ. நல்ல கண்ணாக கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன பிஸ்டல் இதெல்லாம் யார்கிட்ட தேவை? நல்ல ஒரு லெஜெண்டரி கண்ணாக கொடுங்க டாடி. சரி, இதை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் புல்லட் கிடச்சிக்குது. சரி, இப்போ நம்ம எனிமையை தேடி போக வேண்டியதான். நம்ம ஒரு லெஜெண்டரி கண்ணாக கண்டுபிடிக்கணும். சரி, பார்ப்போம், தேடி பார்ப்போம். இங்கே ஒரு செஸ்ட்டு இருக்குதுன்னு லொக்கேட் பண்ணுது. இது என்னதுடா? என்னது இது? ஒன்றுமே புரியலையே. சரி, அடித்து உடச்சிருவோமா? இங்கடா கறி கடை கத்தியே எடுக்கலாமா? எடுத்து உடச்சி விடலாமா? சரி, அப்புறமேட்டு வந்து உடைப்போம். மேலே தான் செஸ்ட் இருக்குதுன்னு காட்டுது. எனிமி வந்துட்டான். இங்கடா ஓடி போயிட்டான். அதுக்குள்ளே காணோம். என்னங்க இது? என்னது? எவனோ அடிக்கிறாங்க பின்னாடி இருந்து. ஸ்க்ரீம் 93 ப்ளேஸ் காலி பண்ணிட்டான் ஸ்க்ரீமு. நம்ம பண்ணி முடிஞ்சேன். ஸ்க்ரீமாக மாறி நம்மளை காலி பண்ணிட்டாங்க. சரி, அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம். சரி, யார் தான் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா இந்த மேட்ச்சில்? சரி காய்ஸ், பார்க்கலாம். 93 ப்ளேஸு. அடுத்த மேட்ச்சுக்கு ரெடி கொடுத்துட்டேன். இது வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் ரொம்ப டைம் ஆகும். நாம் அடுத்த மேட்ச்சுக்கு வரலாம். இந்த பண்ணி முடிஞ்சதாங்க நம்மளை தோக்கடித்தோம். பண்ணி முடிஞ்சா நீ அடுத்த மேட்ச்சில் வாடா வச்சுக்கிறேன். சரி, எங்கே ஸ்க்ரீமாக மாறுறாங்க, மாறி எல்லாத்தையும் கொலை பண்ணுறாங்க. ஏங்க 2 அடிங்க காலி பண்ணிட்டான். காலி பண்ணிட்டாங்க, நம்மளையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. சரி, அடுத்த மேட்ச் வரத்துக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகும்னு சத்தியமாக தெரியலையே. ரொம்ப நேரம் லேட் ஆகிட்டுக்குது. என்ன பண்ணுறான்? ஃப்ரீமாக மாறிட்டான். அடுத்த மேட்ச் போயாச்சு. சரி, இந்த மேட்ச்சில் நம்ம டாப் 1 பிளேஸை பிடிக்கலாம். டாப் 1 கூட இல்லை, டாப் 50க்குள்ளே வந்தால் போதும். வேறு வீடியோவில் ஏன்னா டாப் 1க்கு வர ட்ரை பண்ணலாம். நாளைக்கு மழை பெய்யுமான்னு தெரில. சரி, ஜெனரல் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பாப்பா, இந்த கேமு புதுசாக ஏற்றிக்கிறேன், அதனால் கொஞ்சம் தான் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தப்பாக விளையாண்டா கமெண்டில் சொல்லுங்கள் என்னெல்லாம் தப்பாகுதுன்னு. ஓகே ப்ரோ, ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி, ஃபீவர் வேறு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, அதனால் போடல. நம்ம வந்துட்டு புது ஃபோன் வேறு வாங்கிட்டோம். இதில் ஃபார்ட்நைட் வந்துச்சு, அதனால் கேம் ப்ளே போடலான்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். பழைய ஃபோனில் ஃபார்ட்நைட் வராது, ஏன்னா அது ஆண்ட்ராய்டு 10க்கு தீல. இது வந்து ஆண்ட்ராய்டு 14, நல்ல ஒரு ஃபோன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கினேன். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. சரி, இப்போ நம்ம லாபியில் இருக்கிறோம். ஓகே, ஒருத்தன் ஓடுறான், சுடுவோமா? கன்று எடுத்தாச்சு. லாபிலே கன்று. இன்னும் ஒரு 6 செகண்ட் தான் ஆரம்பிச்சிடும் மேட்ச்சு.
ஏதாட்டி டாப் 50க்குள்ளே வர பார்ப்போம். அட்ரா. இதில் ஸ்குட் கேம் கூட இருக்குது, அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்புறமேட்டு. சரி. அவ்வளோதான், ஓப்பன் ஆக போது கேட்டு குதிச்சிடலாமா? குதிச்சாச்சு. எங்கடா காணோம்? வந்துட்டேன். பண்ணி முஞ்சுன்னு வச்சுக்கிட்டு தான் இந்த மேட்சும். சரி குதிக்கலாம்டா, சீக்கிரம் குதிராடி. போயிட்டே இருக்கிறோம், எங்கே லேண்ட் ஆக போகிறேன்னு தெரில. போயிட்டு கிணத்துல குதிச்சா அவ்வளோதான். நல்ல ஒரு இடமா பார்த்து லேண்ட் ஆகலாம். சரி, கிளைடர் ஓப்பன் பண்ணியாச்சு. டைம் வந்து 12:48. நைட்டில் மத்தியானம் ரெக்கார்டு பண்ணிட்டுக்கிறேன். சரி குதிச்சாச்சு, அவ்வளோதான். சூப்பரு. என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? என்னடா இது மேலே ஏறுது? மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். என்ன மேலே ஏற முடியல, என்னமோ சூடாகுது அது. சரி, அதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம நியூ பிளேயரு. இப்போ வந்து ஹாலோவின் ஈவெண்ட் போயிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், மூஞ்சி கொடூரமாக இருக்குது. செஸ்ட்டில் சரி கன்று கிடச்சிக்குது, 2 கன்று. சூப்பரு. இதையும் ட்ரை பண்ணுவோம். மூஞ்ச பாருங்கள், கேவலமாகுது. சரி, ஆமாவெலாம் எடுத்துக்கிட்டாச்சு. மெடிக்கட்டா? சரி, இங்கே ஒரு செஸ்ட்டுக்கு இது ஓப்பன் பண்ணுவோம். எங்கே எப்பிக்கு இது கிடச்சிக்குதுங்க, சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பரு. கன் எடுத்துப்போம்மா. எந்த கன்னுக்கு பதிலாக எடுத்துப்போம்? சரி, ஷார்ட் கன்னுக்கு பதிலாக ஒன்று எடுத்துப்போம். எப்பிக் கன் இது நல்லாவே சுடும். எப்பிக்கு மேலே கேட்டிங்கன்னா லெஜெண்ட்ரி தான். சரி, இன்னும் ஃபார்ட்நைட் கேம் ப்ளே வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, என்னடா மலை மேலே ஏற மாட்டேங்குது? சரி கொடுதுங்க. இது என்னதுடா ப்ரௌனாக இருக்குது? ஒருவேளை சாக்லேட் க்ரீமாக இருக்குமோ? பார்த்தா அப்படி தெரில, எனக்கு ஒன்றுமோ வேறு மாரி தோணுது. சரி காய்ஸ், அதை விடுங்க. சரி, இப்போ மேலே ஏற முடியல, சறுக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? பின்னாடி பாருங்கள், மாட்டுக்கொம்பு மாரி பேகு. ஃபீவர்னால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாரியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே சத்தம் கேட்குது, யாரோ சுடுற சத்தம் கேட்குது. போலாம் ஓடு. சடையில் அச்சுமில்ல ஓடு. பண்ணி முடிஞ்சு ஓடுறதை பார்த்தாலே காமெடியாக இருக்குது. இந்த கேம் வந்துட்டு உண்மையில நல்லாயிருக்கும். ஃப்ரீ ஃபயரோட இது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன். என்னோடய ஒப்பீனியன், ஃப்ரீ ஃபயரோட இது பெட்டர். நான் வந்துட்டு பொதுவாகலாம் சொல்லலை, எனக்கு வந்து அதோட இதை பிடிச்சிக்குது, அதை தான் சொல்கிறேன். சரி, இங்கே தான் யார் வைக்கிறாங்கன்னு காட்டுது. ஓடுறான். ஸ்கோப்பையே அட்ரா. இங்கடா கரெக்டாக ஸ்கோப்பையே. ஹெட்செட் போடு. சுட்றா. எங்கே மறைஞ்சு போயிட்டாங்க? மரத்துக்கு அந்தானே போயிட்டான். அந்தானே இன்னொருத்தக்கிறான்னு நினைக்கிறேன். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நாம் ஓசைகள் எடுத்துகிட்டு போயிடுவோம். மாட்டுக்கிறாங்க. ஓடுறான். போடுறா. சே, இந்த நேரம்னு பார்த்து புல்லட் வருத்தின்னு போச்சு. ரீலோட் பண்ணியாச்சு. ஓடிட்டான் அவன். இங்கே ஒருத்தர் சுடுற சத்தம் கேட்குது, அங்கே ஓடுவோம். சடையில் ஓடு. எங்கே இருக்கிறான்? இங்கே தானே எங்கேயோ கேட்டுச்சு. எங்கே இருக்கிறான்னு தெரில. இப்போ வந்து கரண்ட்டாக பிகேஎல் போயிட்டுக்குது, ப்ரோ கபடி லீகு. அதில் உங்களுக்கு பிடிச்ச டீமை கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு பிடிச்சது ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா பிடிக்கும், அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, கேம் பிளேவை பற்றி பேசலாம். எங்கே எனிமையாகவே காணுமே. ஓடு. ஜோன் வேறு இருப்போது. ஃப்ரீ ஃபயரில் எப்படி ஜோன் வருமோ அதேமாரி தான் இங்கேயும். இது பேர் ஜோனான்னு சத்தியமாக தெரியாது. நம்மளாம் எங்கடா தாண்டியெல்லாம் போக மாட்டோம், குதிச்சு தான் போவோம். செவ்வறு ஏறி போவோம்டா. ஸ்பைடர்மேன் பவர் உள்ள பன்னிமேன். முக்கிய செய்தி. சரி, அதை விடுங்க. போகலாம். ஓடுற. இங்கே நிறைய லூட்டு கிடக்குது. அப்படின்னா இங்கே யாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு எங்கேயோ ஓடிக்கிறான். பெரிய இனிமையாக இருப்பான் போல். எப்பிக் ஐட்டம்ஸ்லாம் விட்டுட்டு போய்க்கிறான். அப்போனா எப்பிக் கூட லெஜெண்ட்ரி அவங்ககிட்ட இருக்கும். அவனை மட்டும் தோக்கடிச்சிடலாம். இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாச்சும் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அடிச்சுக்கிறான், அதனால் லூட்டு கிடக்குது. எப்போயோ அடிச்சிருந்தா அதுக்குள்ளே எவனாச்சும் வந்து எடுத்துருப்பான். எடுக்கலை, அதனால் இங்கே தான் பக்கத்தில் இருப்பான். சொன்னல, அதான் சுட்டுற சத்தம் கேட்குது. யாரோ 2 பேர் சத்தமாக சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் சத்தம் கேட்குது. ஓடுற தாவடா கைப்பிள்ளை. சரி, ஓடு. மூச்சு வேறு வாங்குது. சரி, ஓடு ராஜா, நீ ஓடு ராஜா. பன்னிமேன் ஓடுறத பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி, இங்கே தான் சுடுற சத்தம் கேட்குது. ஆனால் ஆளையே காணுமே. ஃபோன் அடிக்கிற சத்தம் கூட கேட்குது. எங்கே லான்ச் பேடு செம்மையாக இருக்கும். இது எதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம்? சரி, இதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். லான்ச் பேடு பாருங்கள், யூஸ் பண்ணி கட்டுறேன். இங்கே இப்படி வச்சுட்டிங்களா? இப்போ பாருங்கள் என்ன ஒன்று, அதை எடுத்துக்கலாம். இப்போ மேலே குதிச்சு இப்போ என்ன பண்ணலாம்? கன் எடுத்துக்கலாம். இப்போ பார், ரெடி 1 2 3 ஸ்டார்ட். மேல் பறக்கிறோம், பறந்து ஆகுறோம்.
சரி, இப்படி தான் லான்ச் பேடை யூஸ் பண்ணோம். கிளைடர் போட்டாச்சு, அப்படியே இறங்கியாச்சு. சரி, ஓடு 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 ராஜா. சரி, ஓடுவோம். இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னும் 54 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க கைஸ். சரி, நாம் வந்துட்டு 50க்குள்ளே வர ட்ரை பண்ணுவோம். 1 வரதெல்லாம் கஷ்டம். அதில் ஃப்ரீ ஃபயரில் கூட ஒரு 50-30 பேர் தான் இறங்குவாங்க. ஆனால் இதில் 100 பேர் இறங்குறாங்க. ரொம்ப கஷ்டம்பா சாமி. ஆனால் கேம் நல்லா இருக்குது உண்மையாலுமே. வாய்ஸ் வேறு அப்பப்போ ஸ்லோவாகி போயிடுது. ஏன்னா ஃபீவரு. அதை மட்டும் சொல்லிக்கிறேன் அடிக்கடி. சுடுறாங்க. என்ன குமார்? தோத்துட்ட குமார். டேய் சும்மாறா. சரி, அவனோடங்க நம்ம இப்போ 53. 50க்குள்ளே வரலான்னு பார்த்தேன். 53 வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 இடம் தள்ளி வந்திருந்தா நம்ம இந்த கேமில் முடிச்சிடலாம். சரி, பரவாயில்ல. இன்றைக்கி லென்த்தாக போனாலும் பார்த்துக்கலாம்டா. 50க்குள்ளே வர பார்க்குறேன்டா. அடுத்த மேட்ச்சுக்கு ரெடி கொடுத்தாச்சு. ஃபைண்டிங் நெக்ஸ்ட்டு மேட்ச்சு. சரி, எவ்வளோ நேரம்? ஏக்கா எங்க போட்டதில்ல நீங்கள்? மனசாச்சு இல்லையாக்கா? உனக்கு இருக்குதா ஃபஸ்ட்டு? இங்கே பாருக்கா, தேவையில்லாமல் ரொம்ப விலை கொடுத்து வாங்காத. நீ தாண்டா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சியாண்டா அந்த அக்காவை சொல்கிற. என்ன சப்போர்ட்டா? மூட்டு நெக்ஸ்ட் மேட்ச் போட பண்ணி. கரெக்டு தான். பண்ணி ட்ரெஸ் போட்டு வந்தால் பண்ணின்னு தான் சொல்லுவீங்க. இங்கடா இன்னொரு மேட்ச் வரவே மாட்டேங்குது. எத்தனை நேரம்டா? நான் அக்கா ஜெயிச்சிருவீங்களா? போடா அறிவில்லாதவனே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இது தேவை தான். சரி, என்ன கேஸ் அடுத்த மேட்ச் வரவே மாட்டேங்குது. இவ்வளோ டைம் எடுக்குது. ஆனால் பரவாயில்ல, கேம் நல்லா இருக்குது. வெயிட் பண்ணலாம். அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக 50க்குள்ளே வரோம். கேமை முடிக்கிறோம். கேம் முடிக்கல, கேமில் முடிக்கிறோம். அக்கா காலி. அவ்வளோதான், அவங்க காலியாக போயிட்டாங்க. சரி, அடுத்த மேட்ச் வந்தாச்சு. இந்த மேட்ச்லேயாச்சும் 50க்குள்ளே வர ட்ரை பண்ணலாம். 50க்குள்ளே பிளேஸ் வருமா? வரும், ஆனால் வராது. வாய் மூட்டு வந்த நேரம் அமைதியாக ரெடி. இவன் தொல்லை வேறங்க, தாங்கவே முடியல. அடுத்த மேட்ச் எப்போ ஆரம்பிக்கும்னு தெரிலையே. சரி, இப்போ வந்துட்டு ஹாலோவின் ஈவெண்ட் போயிட்டு இருக்குது. பார்த்தாலே தெரில. நம்ம ஜேசன் இருக்கிற ஃப்ரைடே த 13th. பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஜேசன் எவ்வளோ பெரிய ஆள். அந்த மாஸ்க்குள்ளே இருக்கிற மூஞ்சை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். யார் சொல்கிறேன்னு படம் பார்க்காதவங்களுக்கெல்லாம் தெரியாது, பார்த்தவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி, இந்த மேட்சும் பண்ணி முடிஞ்சுதான். சரி, இந்த கேம் பிளே 30 நிமிஷம் போனால் கூட பரவாயில்ல. 50 பிளேஸ்க்குள்ளே முடிச்சாகணும். இந்த கேம் பிளே 10 மணி நேரம் போனால் கூட இவன் 50 பிளேஸ் வர மாட்டான். அது என்னமோ நிஜம்தான். 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் ஃபஸ்ட்டு நீ யார்ரா? இவங்க தொல்லை தாங்க முடியலப்பா. சரி, அடுத்த மேட்ச் போகலாம். மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, பலூனுக்கு மேலே கிழிஞ்ச துணியை போட்டு வச்சுக்கிறீங்க? அதை கொஞ்சம் எடுத்து விடுப்பா டிரைவரு. எடுத்துட மாட்டிங்களா? சரி, குதிச்சிடலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு யார் டிரைவரு? நான் தான் டிரைவரு. என்ன ரோபோ வாய்ஸ்லாம் கேட்குது? இந்தியன் வெர்ஷன் 2.0. சரிப்பா, நீ பஸ் ஓட்டிவிட்டு போப்பா. ரோபோலாம் பஸ் ஓட்டுது. ஃப்யூச்சரில் நம்ம உலகத்துலேயே வந்துடும். பரவாயில்ல, குதிக்கலாம். நல்ல பெருசாக குதிக்கலாம். இந்த கேம் பிளேவில் கண்டிப்பாக 50க்குள்ளே வந்தே வரோம். வந்தே தீர்றோம். சரி, இப்போ என்ன இடம் இது? அது கூலி படத்தில் சௌபின்னு புதைச்ச இடம் மாதிரி இருக்குது. சரி குதிச்சாச்சு. மைனிங் பண்ணுற இடமா? மைனிங் பண்ணலாமா? உள்ளே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சரி, அடிக்கலாம். அடி அடித்து ஓடுறா கைப்பிள்ளை. என்னங்க இது உடையவே மாட்டேங்குது. இப்போ 12:56. என்ன கல்லுக்குது? கல்லை உடைக்க முடியுமா? ஓட அடியில் கோல்டு இது இருக்க போகுது. என்னடா இது? ஏன் உடைக்க முடியல? அல்ட்ராடெக் சிமிலில் செஞ்சுருப்பாங்களோ? தனா அதே தான். சரி, உள்ள கேஜிஎஃப் ராக்கி பாய் இறந்ததுக்கப்புறம் அவரோட தங்கத்தை கொண்டு வந்து இங்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்ட்ராடெக் வச்சு கட்டிக்கிறாங்க. யார் கட்டான்னு தான் தெரில. நான் தாண்டா கட்டினேன். எப்பா நீ வாய் மூட்டு கம்முன்னு இருந்தால் அது போதும்ப்பா. சரி, இந்த வீட்டுக்குள்ளே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பண்ணி முடிஞ்சா நீ நல்லா இருப்படா. சரி,
இங்கே ஒரு குப்பை தொட்டி மாரி கிடக்குது, உள்ளே புல்லட் இருக்குது. புல்லட் இருந்து என்ன பிரயோஜனம்? கண்ணே வேணுமே. செவத்தடிச்சு உடைப்போமா? அட்ரா யார் விட்டு செவருன்னு தெரில, பாவம். உடச்சாச்சு. ஓகே, இது எல்லாத்தையும் உடைப்போம். நாங்கள் பேய் வாய்ஸ் கேட்குது. அதாவது தம்பி, அது வந்துட்டு காஞ்சனாவோட மாமா. நீ என்ன காஞ்சனாவோட சித்தப்பாவா? அட சும்மா இருறா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இங்கெல்லாம் மைனிங் பண்ண முடியாதா? மைனிங் பண்ணுற இடம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் மைனிங் பண்ண முடியல. சரி போவோம். ஓடு ராஜா நீ ஓடு ராஜா, ஓடு 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 ராஜா ஓடு ராஜா. சறுக்கிட்டே போவோம். சறுக்கு மரம். சரி, ஓடு 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 ராஜா. நம்மலாம் இன்னும் உடச்சிட்டு போகிறவங்கள அப்படியே ஏறிப்போ. ஸ்பைடர்மேன் பஞ்சு முட்டாய் ஸ்பைடர்மேன். சரி, உடைப்போம். குப்பை தொட்டி என்னது இது? உள்ளே செக் பண்ணுவோமா? நான் உள்ளே போயிட்டேன்டி, நாருண்டா உள்ளே. அட கன்றாவியே, போய் குளிக்கணும் ஃபஸ்ட்டு. இதை உள்ளே ஒளியறதுக்கா? ஓகே ஓடு ஓடு ராஜா. என்னது இது? உள்ளே லூட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ திறப்போம். உள்ளே என்ன இருக்குது? பிஸ்தல் இருக்குது. சரி, பிஸ்தல் கிடச்சிருச்சு. சிங்கத்தோட பிஸ்தல்ரா, சிங்கம். சரி, இப்போ தண்ணியில் ஸ்விம் பண்ணுவோம். அடியில் பாருங்கள் எப்படி நைஸாக தெரியுதா? கிராஃபிக்ஸ்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது. சரி, ஓடு ராஜா நீ ஓடு ராஜா. அட்ரா நீங்கள் தெரிக்குது. அட கன்றாவியே, மாட்டு சாணியும் கோழிப்பையும் அரைச்சி போட்ட மாதிரி இருக்குதுங்க. சரி, எல்லாம் போட்டுருவோம். எடுத்து புல்லட்லாம் கண்ணுக்குள்ளே போட்டுடலாமா? அங்கே சுடுற சத்தம் கேட்குது. போகலாமாங்க? சரி, அப்புறமேட்டு போய்க்குவோம். நமக்கு எதுக்கு வந்து, நம்மக்கிட்ட பெரிய கன்று இல்லை. பெரிய கன்று கிடச்சா சண்டைக்கு போகலாம். இதை அடித்து ஓடுறா. உடைக்க முடியுமா? உடச்சாச்சு. சரி, இங்கெங்கடா வெறும் ரூம், காலி ரூம் வச்சுக்கிறீங்க? இது என்னது? ஓடுறா. நாங்கள் இது பைப்பு மாரி போகுது. என்னமோ ட்ரைனேஜ் பைப் மாரி இருக்குது. சரி போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் ஸ்பைடர்மேன் 3ல் வந்துட்டு, ஸ்பைடர்மேன் 3 2வா? 3 தான். 3ல் தான் சாண்ட்மேனை தோக்கடிச்சாருன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துக்குன்னா தெரிஞ்சிருக்கும். சரி, எல்லாம் எடுத்துக்கலாம். லூட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரி, கன்று இந்த கண்ணுக்கு முதல்ல மாற்றிக்கலாம். ஒரு ரேர் கன் கிடச்சிக்குது. ஓகே, இங்கே நாங்கள் பைப்பு உடைக்கலாமா? எடுற கத்தியே. வேணாம், அது வந்துட்டு தீல போகுது. அங்கேருந்து குதிச்சா மர்கையா ஹோகையா, அவ்வளோதான், காலி. சரி, இப்போ இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னும் 62 பேர் இருக்கிறாங்க. அதாவது 62 பேர் இருக்கிறாங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தா தெரியும். ஓகே, செஸ்ட்டுக்குதுன்னு காட்டுது, ஆனால் எங்கன்னு தெரில. செஸ்ட்டு எங்கேயா இருக்குது? என் ட்ரௌசரில் இது வந்து எடுத்துக்கோ. என்ன நக்கலா? அப்படியே செஸ்ட்டு உள்ளே இருந்தாலும் உள்ளே எடுத்தா கேவலமாக இருக்கும். ஏன்னா நீ உள்ளே போட்டிருக்க மாட்டேன். ஆமாம் தானே? டேய், வார்த்தையை அளந்து பேசுகிறா. அப்படி தாண்டா பேசுவேன். டேய், அவரை பற்றி அப்படி பேசுனேன், காலி பண்ணி விடுவோம்டா. அதுக்கப்புறம் நானும் ஒன்று காலி பண்ணி விடுவேன். பரவாயில்லையா? டேய், கொஞ்ச நேரம் அமைதியாடுறா நீ. டேய் டிரைவர், வேலை என்னமோ அதை பாடுறா. எல்லாம் தொல்லை பண்ணாதீங்கடா, என்ன விளையாட விடுங்கடா. சரி, இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 55 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு. இன்னும் 5 பேர் பிளேஸ் தான். அதெல்லாம் தாண்டிட்டா நம்ம போயிடலாம் 50க்குள்ளே. ஓகே, இதில் வந்துட்டு 50க்குள்ளே இல்லை, 30க்குள்ளே போக ட்ரை பண்ணலாம். சரி, 30க்குள்ளே போக முடியாது, பார்க்கலாம். 50க்குள்ளே போனால் நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். 30க்குள்ளே போனாலும் முடிச்சுக்கலாம். 30க்குள்ளே போகிறது கஷ்டம்தான். லான்ச் பேடு சூப்பர். சொன்ன இது எடுத்துப்போம். இதுக்கும் தேவைப்படணும்னு நினைக்கிறேன். எப்பிக் பொருள் வேறு எப்படி யூஸ் ஆகும்னு தெரில. அப்புறமேட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். எடுத்துக்கிட்டாச்சு லான்ச் பேடு. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். பறந்தாச்சு. இங்கே வேறு பட்டாசு வெடிக்கிறாங்க. தீபாவளியை முடிஞ்சு வெடிக்கிறாங்க. தீபாவளிக்கு விஷ் பண்ண மறந்துட்டேன், அதுக்கு மன்னிச்சிருக்கேன். சரி, ஓடு ராஜா நீ ஓடு ராஜா. லான்ச் பேடு ஃபஸ்ட்டு நம்ம போனதை விட இது ஹைட்டு கொஞ்சம் கம்மி தான். சரி, தண்ணிக்குள்ளே போவோம். டால்ஃபின் மாரி ஜம்ப் பண்ணி போவோம்டா நாங்களாம். ஓடு ராஜா. எங்கே ஒரு எனிமி கூட கையில் மாட்ட மாட்டேங்கிறானே.
மாட்டினா கூட பட்டுன்னு போட்டு பொட்டுன்னு போயிடலாம். இங்கே ஒத்துக்கிறான். சரி அடிக்க போவோம். ஓடுறா இங்கே தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது. மேலே ஏற ரெடி. மேலே ஏறுத்தோல்டா. பண்ணி வாயா இல்லை பண்ணி மூஞ்சான், இல்லை பண்ணி உடம்பு தான், இல்லை பண்ணியே தான். சரி ஓடு சறுக்குது டே ஓடுறா டே என்னடா நீ பண்ணுறடி? நாங்கள் டான்ஸ் ஆடுறான், மஸ்கானா டான்ஸ் ஆடுறான். மஸ்கானா போட்டு மைக்கிறியே டேம் தான் ஆடுறான். சரி பாட்டு வேறு வருது, காப்பிரைட் கொடுத்துருவாங்க. இங்கே தான் சத்தம் கேட்குது, ஆனால் எங்கன்னு தெரியலையே. இங்கே தான் சுடுறான், ஆனால் எங்கே இருக்கிறான்னு தான் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் ஈஸியாக போட்டு போயிடலாம். ஓடுறா எல்லாம் ஆர்ம்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. பண்ணி வாங்க. சரிப்பா பண்ணி பின்னாடி இருந்து சுடுறான். எங்கே இருக்கிறான்? நம்ம வந்த இடத்துலேருந்தே தான் சுடுறான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தான் காட்டுது. ஓடுறா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அவனும் யார் வந்தான்னு தெரில. இங்கே இருக்கிறான்னு நினைக்கிறேன். எங்கேயோ இருந்து ஸ்கோப் போடுறான்னு நினைக்கிறேன். நம்ம நின்னா நம்மளை காலி பண்ணி போடுவான். சரி ஓடுறா. இங்கே கார் வருது. சரி நம்ம பொம்மை பாட்டுக்கு உக்காந்திக்குவோம். கார் விட்டு ஏற்றினானா ஒரு அடியில் காலியாகி போயிடும். சரி என்னடா தீபாவளி முடிஞ்சால் எங்கள் ஊரில் பட்டாசு வெடிக்கிறாங்க. என்ன காய்ஸ், அவங்க ஊர்லேயும் இந்த மாதிரி தீபாவளி முடிஞ்சு வெடிக்கிறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நானே வெடிப்பேன். சரி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷம் தான் விஷ் பண்ண முடியல. அடுத்த வருஷத்துக்கு இப்போயே விஷ் பண்ணிடுறேன். அங்கே இருக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன் எனிமையை தான் கண்டுபிடிச்சேன். சரி சுடும் போட்டு பார்ப்போம். எங்கே ஸ்க்ரீமுங்க எங்கே ஸ்க்ரீமாக மாறிட்டாங்க. ஓடுறா இது எப்படா நீங்கள் மாறுறீங்க? காசு இது கொடுக்குறீங்களா கேம் ஓனருக்கு? அப்பா காலி பண்ணிட்டேங்க. உயிரே போயிடுச்சு ஒரு செகண்டுக்கு. இது என்னது லாஸ்ட் காலா? அப்படின்னா யாருக்காச்சும் ஃபோன் பண்ண முடியுமா? எடுத்துக்கிட்டாச்சு. ஏங்க நாம் ஸ்க்ரீமாக மாறிட்டோங்க. ஓ சரி, அதை வச்சு தான் எல்லாம் ஸ்க்ரீமாக மாறுறீங்களா? ஓகே இது வச்சு பாருங்கள் என் ஆட்டத்தை. இதை வச்சு நம்ம டாப் 10 கூட வரும். ஆனால் யூஸ் பண்ண தான் தெரியாது. இது என்ன பவர் தெரியலையே. சுற்றி என்னமோ ஜோன் மாரி வருது ரெட் கலரில். தெரில, அப்புறமேட்டு யூஸ் பண்ணுவோம். எனிமே வந்தால் செஸ்ட்டுக்குது லொக்கேட் ஆகிக்குது. எங்கன்னு தெரில. இங்கே தான் இங்கே கட்டுது, ஆனால் காணுமே. எங்கடா? ஓ மேலேயா? எகுறா குரங்கோட மோசமாக தான் உண்டா. சரி அடி உடைச்சாச்சு. ஜஸ்ட் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே இங்கேருந்து தாவாமா பண்ணி வாங்கினா மாதிரியாச்சு. அதை விட்டுட்டோமா? சரி இதை போட்டுக்கலாம். ஒரு 30 ஷீல்டு போட்டுக்கலாம். அதுதான் யூஸ் பண்ண முடியாதா? சரி ஸ்க்ரீமை மாறிடுவோம் மறுபடியும். எங்கள் கீழே பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் காலில் யூஸ் பண்ணி அதோட டைம் லிமிட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க. அது தீர்ந்து போனால் நம்மளால் மாற முடியாது. ஓ மாறாமல் கூட இருக்கலாமா? சரி ஓடுறா ஓடு ராஜா நீ ஓடு ராஜா. யார் சாமி நீங்கள்? வீட்டு பக்கத்தில் வெடிக்கிறாங்க. சரி இங்கே தான் சுடுற சத்தம் கேட்குது, போய் பார்க்கலாம். ஓடுறா நீ ஓடிக்கிட்டே இருறா. இங்கே தான் கேட்குது, கண்டுபிடிச்சிட்டேன். சாரி காய்ஸ், ஃபோன் வந்துச்சு, பேசிட்டு வந்துட்டேன். சரி அடி தெரிக்க விட்டா மண்ணல். என்னடா பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சரி கேமில் இல்லை, ரியல் லைஃப்பில் இங்கே வீட்டு பக்கத்தில் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம். சரி நாளைக்கு ஸ்கூல் இல்லை. எங்களுக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஒரு வாரத்துக்கு வீடியோ போட முடியாது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் வேணால் ஒரு 2 வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். சரி சாட்டர்டே சண்டே வரும்னு பார்க்கலாம். இங்கே ஆட்ராப் இறங்கிது, அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எனிமி வருவான். ஒளிஞ்சிருப்போம், காத்திருப்போம். சரி அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, மலை மேலே நிற்கிறான். கண்டுபிடிச்சிட்டேன். சரி மிசைல், ராக்கெட் லான்ச்சர், ஸ்கோப் ஓடுறா பாருங்கள், வெடிக்கும் பாருங்கள். என்னடா இது? என்ன கொடுமை சரவணன் இது?
கார் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு. உள்ளே போயிட்டான். ஸ்க்ரீமாக மாறியாச்சு. ஆட்ரா படுக்க போயிட்டான். பவர் போடுறா. ஜோன் உருவாயிருச்சு. அட்ரா அவனை குத்துறா. டே குத்துறா. ஓடிட்டான். என்ன குமார்? செத்துட்டா குமார். ஓகே 50க்குள்ளே வர பார்த்தோம். 30க்குள்ளே வந்துட்டோம். அதாவது இல்லை 20க்குள்ளே வந்துட்டோம். சூப்பர். நிறையா ரிவார்ட்லாம் கிளைம் ஆகுது. சரி கொஞ்ச நேரம் பார்க்கலாமா யாரை ஜெயிக்கிறாங்கன்னு. பார்க்கலாமா கொஞ்ச நேரம். யார் இவன்? ரோபோட்டாகிறான். சரி ரோபோட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ரோபோட் காலி பண்ணியாச்சு. ஒருவேளை இந்த அக்கா தான் ஜெயிக்குமோ? சரி யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறா? அதெல்லாம் வேணாம், பார்க்கலாம் வேணாம். சரி இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ். சரி கைஸ், அவன் போயிட்டான், அவ்வளோதான். சரி நாம கண்டினியூ பண்ணலாம். பண்ணி முடிஞ்சேன். சரி அவங்கெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக வரேன்னு சொன்னால அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைப்பா. சரி சுடு பண்ணி முடிஞ்சா எங்க இவன் தானே அந்த நம்ம ஆளை முன்னாடி விட்டோ கடிச்சது. சரி இவனை மட்டும் அவன் பார்த்தானா காலி பண்ணியிருப்பான், கோவமாக இருப்பான். அதுக்குள்ளே பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். சரி அவன் விடுங்க. சரி பாய் கைஸ், நானும் போகிறேன். பாய்.